அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்குது. புரோக்கர் சங்கர் சீக்கிரம் சிறைக்கு போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்குது. சவுக்கு சங்கர் வீட்டில் சவுக்கு சங்கர் இருக்கிறாப்புல. அப்போ போலீஸ் போகிறாங்க, கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, கதவை திறக்கலாம் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் வீட்டை உடச்சிட்டு போலீஸ் கைது பண்ணிட்டு சிறையில் போய் போட்டாங்க. அப்போயே நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா, புரோக்கர் சங்கர் சிறையில் இருக்க வேண்டிய ஆள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அந்த நேரத்தில் இபிஎஸ் விழுந்து விழுந்து சவுக்கு சங்கருக்கு வக்கீல் வைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி செம்பு தூக்குறது என்ன அப்படிலாம் பண்ணிருந்தார். அதுக்கப்புறம் புரோக்கர் சங்கர் வெளியே அதே இபிஎஸ்ஸுக்கு அதிமுக தலைமையில் இருக்க தகுதியே இல்லாத ஆள் இபிஎஸ்ஸு போய் திமுகவோட கூட்டணி பேசியிருக்காரு, சபரீசன்ட்ட கூட்டணி பேசியிருக்காரு, ஸ்டாலின்ட்ட கூட்டணி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த ஆள் பரப்பினான். அப்போது இந்த புரோக்கர் சங்கர் சிறையில் இருக்க உரித்தானவன் அப்படின்னு சொல்லி அதிமுககாரங்களும் நினைப்பாங்க. நாம் தமிழ் கட்சிக்காரனுக்கு ஒரு சந்தோஷம், புரோக்கர் சங்கர் சிறைக்கு போனார்னா, இன்னொரு பக்கம் அதிமுககாரனுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன செய்தி அப்படின்னா, இந்த ஒரு செய்தியை பாருங்கள். போலியான ஒரு செய்தியை அருண் ஐபிஎஸ்க்கு எதிராக இந்த புரோக்கர் சங்கர் பரப்பியிருக்கிறான். அருண் ஐபிஎஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. அது என்ன விஷயம், பொய் செய்தி அப்படின்னு சொல்லி பாருங்கள். பிரேக்கிங்னு போட்டு அருண் ஐபிஎஸ் அதிகாரி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை போடுறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையின் முன்னாள் இயக்குநராக இருந்த அருண் ஐபிஎஸ் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்துகிறாங்க. அதே மாதிரி அவரோட மனைவி யமுனாதேவி ஐஆர்எஸ்ஸாக இருக்காங்க. அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு. இப்போ தான் இந்த சோதனை, அதாவது புருஷன் பொண்டாட்டி 2 பேர்த்துமே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கனால சோதனை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அப்படின்னு ஒரு பொய் செய்தியை போடுறான். ஆக்சுவலாக நேற்றுக்கு சாட்டை துறை என்ன சொல்கிறாருன்னா, அப்படி ஒரு சோதனை நடக்கலை. இப்போது இந்த இடத்துல ஒரு குற்றவாளி இருக்காருன்னா, அதாவது ஊழல் பண்ணுற குற்றவாளி இருக்காங்கன்னா, சோதனை நடந்தால் சோதனை போடலாம். அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, வீம்புக்கு புரோக்கர் சங்கர் என்னென்னா அவர் மேலே ஒரு அவதூறு பரப்பணும். அந்த அவதூரை பரப்பணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இதை போட்டிருக்கிறார். உடனே அருண் ஐபிஎஸ் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நேராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் இந்த புரோக்கர் பையன் சமூக ஊடகத்தில் என் வீட்டில் இந்த மாதிரி விசாரணை நடக்கலை, ஊழல் குற்றச்சாட்டு என் மேலே கிடையாது, இந்த மாதிரிலாம் அவதூறு பரப்பிட்டு இருக்கேன், இவன் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை போட்டு விட்டார். இந்த வழக்கில் எப்படி வச்சாலும் புரோக்கர் சங்கர் சிறை செல்வார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிற மாதிரிங்க. மே 25 அருண் ஐபிஎஸ் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இயக்குனராக போடுறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போடுறாங்க. உடனே புரோக்கர் சங்கர் காவல்துறைகிட்ட போய், அதாவது சென்னை காவல் ஆணையத்திட்ட போய், இவர் திமுக சார்ந்த அதிகாரி, திமுக அமைச்சர்களை இவர் ஊழல் பண்ணியிருக்காங்கல்ல, இவர் லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து அவங்களையெல்லாம் அவர் காப்பாற்றி விட்ருவார், இவர் ஒரு தப்பான அதிகாரி, காசு வாங்கிட்டு எல்லா வேலையும் பார்ப்பார், திமுகவுடைய இதாக இருந்தார் அப்படி இப்படின்னு சொல்லி போடாதீங்க லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு சொல்லி காவல்துறையோட கம்ப்ளைண்ட் கொடுக்க. அது எடுப்படல உடனே திருப்பி 29 அதாவது மே 29 சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் இந்த ஆள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அதாவது பொதுநல வழக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பொதுநல வழக்கு இந்த ஆள் போடுறான். எப்போ போடுறான்னா, மே 29 அதை விசாரித்து பார்த்துட்டு அந்த நீதிபதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தனிப்பட்ட பகையின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை இது பொது நலன் என்ற போர்வையில் மறைக்க முடியாது. அருண் ஐபிஎஸ் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அவர் இயக்குனரை போடக்கூடாது, அவர் திமுக சார்ந்தவர், அவர் ஆல்ரெடி ஊழல் பண்ணுறவர், அந்த ஊழல் பண்ணுறார், இந்த ஊழல் பண்ணுறார், சபரீசன்ட்ட இவ்வளோ சொத்து வாங்கிட்டார், அவ்வளோ சொத்து வாங்கிட்டார்னு சொல்லி இந்த ஆள் கோர்ட்டில் போய் பொதுநல வழக்கு போட்டதை இது அதாவது தனிப்பட்ட பகையாக தான் தெரியுது, ஆனால் பொதுநல நோக்கில் அதை மறைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது மனுதாரருக்கு இருக்கும் தனிப்பட்ட கசப்பான உணர்வுகள் நீதிமன்ற ஆவணங்களில் தெளிவாக தெரிகிறது. இது மனுவின் நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாகிறது என்று கேள்விக்குள்ளாக இருக்குது. இது தனிப்பட்ட பகை தான், அது உன்னுடைய ஆவணத்தில் நீ சொல்லு, இது பொதுநல வழக்கை எப்படி போடணும்னு சொல்லி வழக்கை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. சவுக்கு சங்கர் 29 போட்ட வழக்கை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அவர் 25 பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் 45 நாள் கூட ஆகலை, உடனே அதில் தூக்கிட்டு வேறு ஒரு பொறுப்புக்கு கொடுறாங்க. இந்த மாதிரி காவலருடைய அந்த பயிற்சி இருக்குல்லையா, அதில் டிஜிபியை போடுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆள் இந்த மாதிரி ஒரு பொய் குற்றச்சாட்டு வைக்கிறான். தொடர்ந்து அந்த அருண் ஐபிஎஸ்க்கு எதிராக அவதூறு பரப்பிட்டே இருக்கான். அது நம்மளுக்கே தெரியுது. இது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, எப்படி அண்ணன் சீமான் அவர்களை திட்டுறதுக்கு திமுக காசு வாங்கி திட்டுவான், அதிமுக காசு வாங்கி திட்டுவான், அதான் புரோக்கர் வேலை. சீமான் அவர்கள் சீமான் ஃபஸ்ட்டு தடவை ஜெயிலில் போனப்போ நாம் தமிழ் கட்சி தான் சப்போர்ட் பண்ணி சீமானாக சப்போர்ட் பண்ணார். ஆனால் வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா சின்னத்தை இவர் காப்பாற்ற முடியல, இவரெல்லாம் எங்கே இது பண்ண போகிறாரு, நாட்டை எங்கே அதாவது இந்த மண் சிக்கிச்சு அப்படின்னா சிரிப்பான். ஏன் இப்படி சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதுக்கு பின்னாடி திமுக காசு வாங்கியிருப்பான். அதுக்கு பின்னாடி தாவேக்காட்டை இந்த ஜெய்ச பாண்டியன்லாம் வச்சுக்கிட்டு இன்டர்வியூ எடுக்கிறது பின்னாடி தாவேக்காட்டை ஆதரவு நாட்டை அந்த மாதிரி காசு, அதிமுக புரோக்கரில் காசு. அப்போ இவனுடைய வேலை என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களை திட்டணும் அப்படின்னா ஒருத்தவங்கள காசு வாங்கிட்டு ஒருத்தவங்களை திட்டுவான். அதான் அவனுடைய பேஸ். உங்களுக்கு புரியுதா? இதை புரிஞ்சுக்க. அதே மாதிரி
அருண் ஐபிஎஸ் மேலே தொடர்ந்து அவதூறு வந்து பரப்புகிறான். அருண் ஐபிஎஸ் வந்து ஒரு பெரிய இதாக இருக்காரா, காவல் ஆணையராக இருக்காரா. இப்போது பெண் போலீஸ்லாம் வந்து அப்படின்னு கொச்சையாக வந்து எழுதுறான். அதை நம்ம சொல்ல தேவையில்ல. பெண் போலீஸை பற்றி இவன் கொச்சையாக எழுதுறான். உடனே பெண் போலீஸ்லாம் சேர்ந்து இவனை கைது பண்ணி பல வழக்குகளை போட்டு இவனை சிறையில் வச்சு என்ன பண்ணுமோ அதை வந்து பண்ணாங்க. அப்போ ஓடி மறைஞ்சா எல்லாம் பண்ண அது உங்களுக்கு வந்து தெரியும். அப்போது இவனுக்கு என்ன பிரச்சனைனா, அருண் ஐபிஎஸ்க்கு பிடிக்காத ஆட்கள் இருப்பாங்கள்ல, நல்லா கேட்டுங்க, அவங்க வந்து சொல்லி இவன்கிட்ட பணம் கொடுக்குறது, இவன் இஷ்டத்துக்கு பேசுகிறது, அப்புறம் பேசிவிட்டு அப்புறம் வந்து நடவடிக்கை எடுத்துனாங்க. என்னை வந்து அருண் ஐபிஎஸ் அடக்கிறாரு கொடுக்குறாரு. இவனே ஒரு பெண் காவல்துறையை பற்றி இழிவாக அவதூறாக பேசுவானா. பெண் காவல்துறை யார்? எங்கள் அக்கா, உங்கள் அம்மா, உங்கள் அக்கா, எங்கள் அம்மா, தங்கச்சி, அப்படி இதுப்பட்ட பெண் அதிகாரி பதவி உயர்வு வேணும் அப்படின்னா இப்படி ஐஸ்கிரீம் அதிகாரி அப்படி இப்படி இவன் பேசுகிறானா, அப்போ தூக்கி கொண்டு போய் உள்ளே வச்சு நொங்க தான் செய்வாங்க. அது தவறு, அது கண்டிக்கணும். அப்போது இவனுக்கு புரோக்கர் சங்கருக்கு என்னென்னா அந்த பகை ஒன்று. அப்புறம் இடையில வந்து திமுக ஆட்சி வந்து இருக்குது. இப்போ திமுக ஆட்சியில் இருக்க வரையும் இவர் ஒரு அதிகாரியை செயல்படுறாருல. இப்போ என்னென்னா, எந்த ஆட்சி இருக்குதோ அந்த ஆட்சிக்கு சாதகமாக தான் காவல் ஆணையர் வந்து இருப்பாங்க. எல்லா போலீஸும் அப்படி தான் இருப்பாங்க. மேலதிகாரி என்ன சொல்கிறாங்களோ அதை ஒபே பண்ணி நடக்கிறது தான் போலீஸோட வேலை. யாருமே தன்னிச்சையாக வந்து எதுவும் பண்ணிட முடியாது. அதிகாரி இன்ஸ்பெக்டர் இருக்காருன்னா அவருக்கு மேலே இருப்பார், எஸ்ஐ இருக்காருன்னா அவர். இந்த மாதிரி தான் அந்த கட்டமைப்பே வந்து போலீஸ் கட்டமைப்பே இருக்குது. எல்லாத்துக்கும் இந்த போலீஸ் கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா போலீஸ் மந்திரி. இப்போ எப்படி விஜய் அவர்கள் இருக்காரோ அதே மாதிரி போன ஆட்சியில் முக ஸ்டாலின். இப்போ முக ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ என்ன நினைக்கிறாரோ அதை தான் அருண் ஐபிஎஸ் வந்து பண்ண முடியும். அருண் ஐபிஎஸ் ஒன்றும் தனியாக பண்ண முடியாது. அப்போ இவர் மேலே என்னென்னா தொடர்ந்து அவதூறு பரப்புகிறான். அவதூறு பரப்ப ஒரு கட்டத்துக்கு மேலே விஜய் அவர்கள் ஆட்சி வந்தோடனே இவரை வந்து தூக்கி பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க. தூக்கி அடித்து இப்போ கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டாங்க. சரி, அதோட விட வேண்டியதானே. அதுக்கப்புறம் எதுக்குடா திருப்பியும் வந்து இவர் லஞ்சம் வாங்கிட்டார், திமுகட்ட என்னமோ பண்ணிட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை சோதனை பண்ணது பக்கத்தில் ஏதோ ஒரு வீடாக. ஆனால் வந்து அருண் ஐபிஎஸ் வீட்டில் தான் அப்படிங்கிற மாதிரி இவன் பொய்யா கட்டமைச்சோடனே இன்றைக்கி போய் அவர் வந்து வழக்கு போட்டார். இந்த வழக்கை பொறுத்தனையும் நான் வந்து ஒரு 2-3 அன்னைங்கள்ட்ட கேட்டேன், என்னங்கண்ணா அப்படின்னு. இந்த வழக்கை வந்து கண்டிப்பாக அருண் ஐபிஎஸ் வந்து விடமாட்டார். இப்படி வந்து போலீஸ் செய்தி, அவதூறு செய்தியை வந்து பரப்புறது கண்டிப்பாக வந்து மான நஷ்ட வழக்கு மாதிரி வந்து போடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சிறை வந்து படுத்துறது வந்து உறுதி தான். அந்த அதிகாரி எடுக்கக்கூடிய முடிவு தான். ஏன்னா அது பொய்ன்னு சொல்லி போனோடனே தெரிஞ்சிடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 29 போனோடனே நீ தனிப்பட்ட பக்கம் தான், பொதுநாள வழக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா போப்பா அப்படின்னு சொல்லி மனுவை பார்த்தோன்னே தெரிஞ்சு டிஸ்மிஸ் பண்ணி விட்டாங்கள்ல. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அருண் ஐபிஎஸ் மேலேயும் அருண் ஐபிஎஸ் மனைவி மேலேயும் வந்து லஞ்சம் ஊழல் பண்ணிட்டாங்க. இப்போ ஆதாரம் ஒன்றை இருக்கா? இல்லை. லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சோதனை பண்ணியிருந்தால் ஓகே. அப்போ இதெல்லாம் வந்து பொய். இப்போ இதுக்கு உடந்தையாக இருந்தது யாருன்னா இந்த மாலதியும் அந்த நிதிஷும் கண்டிப்பாக மாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, சவுக்கு சங்கரே வந்து ஒரு ஊழல் பெருச்சாளி. நீ யூடியூப்பில் சம்பாதிக்கிற என்ன உனக்கு வருமானம் வருது? எப்படி வந்து வீடு வாங்கின? எப்படிப்பா வீடு வாங்கி வச்சுருக்க? 3 கோடிக்கு என்னமோ வீடு வாங்கி வச்சுருக்காமே. கடைசியாக வந்து கைது செய்யப்பட்டான் பார்த்தீங்களா, அந்த மேலே 8வது ஃப்ளோரில், அது சொந்த வீணா. ஒரு தயாரிப்பாளரை வர வச்சு அவர்கிட்ட 10 லட்ச ரூபா கேட்டு அதில் கைதானது. இவன் ப்ராடு பண்ணி கைதாவானா, லஞ்சம் வாங்கிட்டு கைதாவானா. ஆனால் இவனை கைது பண்ணி போடுறாங்களா போலீஸ், அவங்க வந்து லஞ்சம் ஊழல் அதிகாரி, ஐஸ்கிரீம் அதிகாரியா? என்னப்பா தம்பி. அப்போது இந்த மாதிரி புரோக்கர்களுடைய செயல்பாடுகளை வந்து நாம் தமிழர் கட்சி என்றைக்குமே வந்து எதிர்க்கும். இதை வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் கொண்டாடுங்க, அதிமுககாரங்களும் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.